தங்களிடம் உள்ள $6 டிரில்லியன் மதிப்பிலான அரிய வகை கனிமங்கள் மற்றும் கனிம வளங்களை உலகளாவிய முதலீட்டுக்காக திறக்கப் போவதாக பாகிஸ்தான் கூறி வருகிறது. இதில் அமெரிக்கா, சீனா மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் முதலீடு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாகாணங்களின் கட்டுப்பாட்டில் இருந்து ஒரே மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் அரசு எடுத்து வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் பாகிஸ்தானில் நடைபெற்ற கனிம முதலீட்டு மாநாட்டில் அமெரிக்கா, சீனா மற்றும் சவுதி அரேபியா உட்பட 20க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றன. உலகளாவிய முதலீட்டாளர்களுக்காக அனைத்து நடைமுறைகளையும் ஒரே இடத்தில் முடிக்கும் வகையில் ஒன் விண்டோ முறையை கொண்டுவரவும் பாகிஸ்தான் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்காவுக்கு சென்ற ராணுவ தலைமை தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனிர் பாகிஸ்தானிலிருந்து எடுக்கப்பட்ட அரிய வகை கனிமங்கள் அடங்கிய மரப்பெட்டியை ட்ரம்புக்கு பரிசளித்தார். மிக முக்கியமான தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்புத்துறைக்கு தேவையான ரேர் எர்த் மினரல்ஸ் என அழைக்கப்படும் ஆன்டிமனி, காப்பர் கான்சென்ட்ரேட், நியோடிமியம், பிரசியோடிமியம் உள்ளிட்ட கனிமங்களை கொண்ட முதல் கப்பலை அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் அனுப்பியுள்ளது. இது உலகளாவிய முக்கிய கனிமங்கள் விநியோக சங்கிலியில் பாகிஸ்தானின் இடத்தை உறுதிப்படுத்தும் முக்கியமான படியாக கருதப்படுகிறது. ஏற்கனவே கடந்த செப்டம்பரில் US ஸ்ட்ராட்டஜிக் மெட்டல்ஸ் நிறுவனம் பாகிஸ்தான் அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருந்தது. மேலும் $500 மில்லியன் முதலீட்டுடன் கனிமங்கள் சுத்திகரிப்பு மற்றும் மேம்பாட்டு மையங்களை அந்நாட்டில் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தங்கள் நாட்டில் பயன்படுத்தப்படாத கனிம வளத்தின் மதிப்பு $6 டிரில்லியன் என்று பல ஆண்டுகளாகவே பாகிஸ்தான் கூறி வருகிறது. இது NI 43-101 தரநிலை போன்ற எந்தவித சர்வதேச சான்றளிக்கப்பட்ட தரவையும் அடிப்படையாக கொண்டதல்ல என்று கூறப்படுகிறது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையமான USGS மினரல்ஸ் இயர்புக் படி பாகிஸ்தானின் கனிம மற்றும் குவாரி தொழில் 5 ஆண்டுகளுக்கு முன் வெறும் $6.5 பில்லியன் இருந்தது என்றும் அந்நாட்டின் கனிம ஏற்றுமதி $1 பில்லியன் குறைவாக இருந்தது என்றும் எடுத்துக்காட்டுகிறது. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானின் பயன்படுத்தப்படாத கனிம இருப்புகளின் மதிப்பு சுமார் $500 மில்லியன் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த கனிம இருப்புகளை பிரித்தெடுப்பதற்கான எந்தவித தொழில்நுட்ப ஆய்வுகளும் இன்னும் செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக 2020ஆம் ஆண்டுக்கான USGS இயர்புக்கில் பாகிஸ்தானில் அரிய மண் உற்பத்தி இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் சொந்த புவியியல் ஆய்விலும் தார் நிலக்கரி வயலிலிருந்து அரிய மண் கனிமங்களை ஆராய்வது பற்றி ஒரே ஒரு வரி மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. கைபர் பக்துன்வா போன்ற பகுதிகளில் லேசான அரிய மண் கனிமங்கள் இருந்தாலும் அவற்றின் அளவு மற்றும் தரம் இன்னும் மதிப்பிடப்படவில்லை. பாகிஸ்தானின் மொத்த அரிய மண் கனிமங்கள் இருப்புகள் வெறும் 4 லட்சம் டன்கள் என்றுதான் கூறப்படுகிறது. இந்தியாவின் 7 மில்லியன் டன் அரிய மண் கனிமங்கள் மற்றும் அமெரிக்காவின் 2 மில்லியன் உள்நாட்டு இருப்புகளுடன் ஒப்பிடும்போது மிக சிறிய அளவே பாகிஸ்தானில் உள்ளது. 2020ஆம் ஆண்டில் வெறும் 66 மெட்ரிக் டன்கள் ஆன்டிமனி மட்டுமே பாகிஸ்தான் உற்பத்தி செய்தது. கடந்த மார்ச் மாதம் புதிய பெரிய அளவிலான ஆன்டிமனி படிமம் கண்டுபிடித்ததாக அறிவித்தது. எனினும் அவற்றின் அளவு, தரம் மற்றும் மதிப்பு சரிபார்க்கப்படாத நிலையில் நம்பகமான புவியியல் வரைபட தரவுகள் எதையும் பாகிஸ்தான் இன்னும் வெளியிடவில்லை. நியோடைமியம் மற்றும் பிரசோடைமியம் கொண்ட அரிய மண் கனிமங்களை கப்பலில் அமெரிக்காவுக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. உண்மையில் பல தாதுக்களில் நியோடைமியம் மற்றும் பிரசோடைமியம் ஆகியவை இயற்கையாக காணப்படும். எனவே பாகிஸ்தான் தனியாக இந்த கனிமங்களை பிரித்தெடுத்து ஏற்றுமதி செய்யவில்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாகிஸ்தானிடம் அந்த அளவுக்கு மதிப்புடைய கனிமங்கள் இல்லை என்றும் மற்ற நாடுகளில் விலை மலிவாக கிடைக்கும் கனிமங்களை பாகிஸ்தானிடம் அதிக விலைக்கு அமெரிக்கா வாங்குவது புத்திசாலித்தனமான முடிவல்ல என்றும் பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்.